ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 17/4/2025 கருணியா ப்ளஸ் KN 569க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, டெய்லி எனக்கு போர்டுக்கு ஒரு நம்பர் வேணுங்கிறவன் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போர்டில் வந்து 809, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 265,809. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 148, ஃபுல் ப்ரைஸில் வந்து 345, 148. அதுக்கு முந்தின ட்ரா இந்த ரிசல்ட்டு. ஸோ இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இதெல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ABC போர்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டாக்கான போர்டு நம்பராக பயன்படுத்த போகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது நம்மளுக்கான போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் 3 ட்ரா எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம 356லேருந்து பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 379. இதில் நம்ம எடுக்க போகிறது ABC போர்டு நம்பர். அப்போ ABC போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3, 5, 6. ஸோ இந்த 3, 5, 6 தான் நம்ம வந்து ABC போர்டுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு போர்டு வரப்போகுது. அப்போது இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கணிச்சோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் குறையும். அதாவது நம்மளுக்கு போர்டுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ABC போர்டுலேருந்து நம்பர் எடுக்கிறோம். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே போர்டில் 3 இருக்கிறதுனால அடுத்து இருக்கிறது 5, 6 தான். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு 5 அல்லது 6. ஸோ 5, 6 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான போர்டாக கிடச்சிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு 5 அல்லது 6 வரலன்னா மறுபடியும் 3க்கான சான்சஸ் கீழே வரும். அதாவது போர்டில் 3 ஏற்கனவே இருக்கிறதுனால 5, 6 தான் நம்ம நெக்ஸ்ட்டாவுக்கான போர்டாக எடுக்கிறோம். ஸோ அப்படி 5, 6 நம்மளுக்கு வராத பட்சத்தில் 3 இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் நான். ஆனால் 3 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லோ சான்ஸ் தான். ஸோ 5, 6 தான் நம்மளுக்கான டச்சாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 356க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 621. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை இப்படி எழுதியிருக்கேன் நண்பா. 6, 5 மேலே கொடுத்துட்டு கீழே 3 கொடுத்துருக்குறேன். நான் சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துக்கிட்டோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே சேர்க்கலை. இப்போ நம்ம 621க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 997. ஸோ நம்மளுக்கு 621 போதும். அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 621. ஸோ இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 6 போர்டில் வந்துட்டதுனால 21 தான் சான்ஸ். அப்போது போர்டு 2 அல்லது 1. ஒருவேளை 2, 1 மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த 6 மறுபடியும் வரலாம் போர்டில். இப்போ நம்மளுக்கு இந்த 621க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 148 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மட்டும். ஸோ ABC போர்டை கையில் எடுத்துருக்கிறோம். ஆனால் போர்டை வந்து நம்ம லோ சான்ஸ் பண்ணி மிச்சம் இருக்கிறத நம்ம டச்சாக உருவாக்கியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம 148க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 345. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 148க்கு பார்க்கலாம் நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 148. இதில் 1 வந்து லோ சான்ஸ். 4, 8 தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ நெக்ஸ்ட்டாவுக்கு போர்டு 4 அல்லது 8. ஒருவேளை 4, 8 மிஸ் ஆனால் நம்மளுக்கு மறுபடியும் 1 வரலாம். 4 அல்லது 8. இப்போ நம்மளுக்கு இந்த 148க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 809. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டுக்கு நண்பா. அதாவது PCயை நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான போர்டாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம ABC போர்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ABC போர்டை அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா சில நேரத்துக்கு போர்டை திருப்பி அடிப்பாங்க. அதுக்காக தான் நான் போர்டை வந்து கீழே சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்குறேன். ஸோ PC தான் நம்மளுக்கு போர்டாக வந்துக்கிட்டு இருக்கு.
ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நண்பா. இப்போ நம்ம 809 பார்த்தாச்சு, ரிசல்ட் இது கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். அதாவது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. 809 போன வாரத்துடைய ரிசல்ட்டு. ஸோ இந்த வாரத்துக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்கிறோம். ஸோ இதோட ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 265. ஸோ நம்மளுக்கு இங்கே 809 போதும். அதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 809. ஸோ 8 நம்மளுக்கு எப்போதும் போல் லோ சான்ஸ். அப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 0வா அல்லது 9 இருக்குது. ஒருவேளை 0 அல்லது 9 மிஸ் ஆனால் 8. ஸோ அதே ஃபார்மெட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் யாரும் குழப்பிக்காதீங்க. ஒருவேளை இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் வரும். ஏன்னா ஸ்கிப் ரேட் வரவங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் வரும். அதனால் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9, அப்படி இல்லைன்னா 8 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த ட்ராவலில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது நண்பா. பெய்ட்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு அந்த ஏ போர்டில் உள்ள நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் 80, 89, 90. ஸோ 3 பெய்ட்ஸ். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 88, 00, 99. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மெம்பர்ஸுக்கு தனியாக இதில் தனியாகலாம் நம்ம கொடுக்கலாம் நண்பா. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்போது நம்ம 2 நம்பர்ஸாக கொடுப்போம். அப்போ இல்லைன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கிடைக்கிற நம்பர்ஸை நம்ம வந்து அதுலேருந்து ஒரு பெஸ்ட் நம்பர்ஸை எடுப்போம். அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவே கொடுத்துக்கிட்டுருக்கோம். டவுட் வரும்போது மட்டும் 2 நம்பர், அப்படி இல்லாட்டினா ஒரு நம்பர் தான். ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கு ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் கர்னியா ப்ளஸோட ரிசல்ட்டு. நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வியாழன் தான் நம்மளுக்கு கர்னியா ப்ளஸ்ங்கிற ட்ரா தான். அப்போ கர்னியா டு கர்னியா தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. மெயினாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கிப் ரேட் கமெண்ட் பண்ணுறது மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 17/4/2025 கர்னியா ப்ளஸ் KN 569க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.